இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, நாங்க தான் அரசு பள்ளியில ஓசியில சாப்பாடு போடுறோம்ல, நாங்க தான் அரசு பள்ளியில ஓசியில யூனிஃபார்ம் கொடுக்கறோம்ல, நாங்க தான் அரசு பள்ளியில ஓசியில ஷூ கொடுக்கறோம்ல. ஆனால் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அது உங்க அப்பா வீட்டு பணத்துல இருந்தா கொடுக்குறீங்க? மக்கள் கொடுக்கக்கூடிய வரி பணத்துல அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு எங்ககிட்ட இருந்து வாங்கக்கூடிய வரியில அந்த வரி பணத்துல நீங்க சீருடையும் மத்தியான உணவும் கொடுக்கறீங்க. உங்க குடும்பத்திலிருந்து கொடுக்கறீங்களா இல்ல உங்க அப்பா தாத்தா பணத்தை கொடுக்கறீங்களா? அப்படி இருக்கும் பொழுது பொறுப்பற்ற முறையில ஏதோ ஓசியில கொடுக்கற, இலவசத்துல கொடுக்கறன்னு கருத்து சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அண்ணாமலை தரமா பேசணும், தரம் இல்லாதவர்ங்கிறார். இன்னைக்கு யாரு தரமானவர் நம்ம பேசுவோங்க ஐயா. இங்க உதயநிதி ஸ்டாலின் பேசுற சில வார்த்தைகளை உங்க முன்னாடி நான் பேசுறேன். இந்த மாவட்டத்தை சார்ந்த முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவங்களை பத்தி என்ன சொன்னாங்கன்னா, விட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா அம்மையார் காலுக்குள் ஊர்ந்து சென்றிருப்பார். இவர் எடப்பாடி அண்ணன் பத்தி கொடுக்கிற சர்டிபிகேட். எடப்பாடி பழனிசாமி மோடியை பார்த்தால் படுத்து விடுவார், அமித்ஷாவை பார்த்தால் படித்திடுவார், சசிகலா அம்மாவை பார்த்தால் முட்டி போடுவார். இது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உதிர்த்த ஒரு பொன்மொழியில, பல பொன்மொழியில இது ஒன்று. 2016 உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்ட ஒரு ட்வீட்டை காட்டுறேன். இதுல பாருங்க, மதிப்புக்கு மீறிய புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கிறாங்க, அது பக்கத்தில் ஒரு சினிமா நடிகை இருக்கிறாங்க. அதை தன்னுடைய முகநூல் பதிவுல 2016 போட்டு மக்கள் நேசிக்கக்கூடிய புரட்சி தலைவியை கொச்சைப்படுத்தினார். அன்புமணி ராமதாஸ் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய டயர் நக்கின்னு சொன்னார். இதெல்லாம் அவர் சொன்ன பொன்மொழிகள்ல சில. இனிமேல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை 29 பைசா மோடின்னு சொல்லுவேன். 2021 தேர்தல் பிரச்சாரத்தில் அருண் ஜேட்லியும் சுஷ்மா ஸ்வராஜையும் கொன்றவர் மோடி. நாங்க ஒன்னும் உங்க அப்பா வீட்டை காசை கேட்கல. இது யார்? நிர்மலா சீதாராமன் அவங்களை பார்த்து சொன்னது. கவர்னரை மக்கள் செருப்பால் அடிப்பாங்க. அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தரத்துக்கும் நார்த் போலுக்கும் சவுத் போலுக்கு இருக்கிற தூரம் தான். தரம் இல்லாத ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டில் இருக்காருன்னா அது உதயநிதி ஸ்டாலின். தாத்தா பேரை அப்பா பேரை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கார். நாங்கள் கேட்பது அடிப்படையில் ஆதாரத்தோடு கேள்வி கேட்கிறோம். நான் சென்னைக்கு எப்ப போறனோ, அடுத்த வாரம் போக இருக்கிறேன். சென்னைக்கு எப்ப போறனோ, அண்ணா சாலையில எங்க வரணும் திமுக காரன் நாளையும் தேதியும் இடத்தையும் குறிக்கட்டும். அண்ணா சாலைனா பொத்தம்புதுவா எங்க, நீ இடத்த முடிவு பண்ணு. அண்ணா சாலைக்கு நான் வர்றேன், இடத்த குறிப்பிட. அண்ணா சாலைக்கு இங்க வாங்க, அண்ணா சாலைக்கு இங்க வாங்க. நான் தனியாளா வர்றேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் யாரும் என் கூட வர மாட்டாங்க. தனியாளா ஒத்தாளா வர்றேன். நீ மொத்த படையும் திமுக படையும் மொத்த போலீஸ் போர்ஸை வச்சு நீ தடுத்து நிறுத்தி பார். நேற்று நான் சொன்னதிலிருந்து எப்பொழுதும் பின்வாங்க போவது இல்லை. நான் நேற்று சொன்னேன், கெட் அவுட் மோடி அப்படிங்கிற வார்த்தையை தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மேடையில் பயன்படுத்தினார். அவர் வாயிலிருந்து அவர் வரட்டும். இன்னைக்கு சமூக வலைதளத்தில் பார்க்கிறேன், ஒரு பக்கம் கெட் அவுட் மோடின்னு ஒரு குரூப், இன்னொரு பக்கம் பால்டாயில் பாபுன்னு ஒரு குரூப். 2 பேரும் சமூக வலைதளத்தில் கருத்து பரிமாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. நாளைக்கு காலையில் இன்னைக்கு முழுசுமா திமுக ஐடிவிங்க எல்லாம் சேர்ந்து நீங்க முக்கி இன்னைக்கு முழு ராத்திரி உட்கார்ந்து கெட் அவுட் மோடின்னு எவ்வளவு ட்வீட் போடுங்களோ போடுங்க. நாளைக்கு காலையில் 6 மணிக்கு என்னுடைய ட்விட்டர்ல சரியா 6 மணிக்கு காலையில் கெட் அவுட் ஸ்டாலின் நான் ட்வீட் போடுறேன். எவ்வளவு ட்வீட் அது போகுதுன்னு பார்க்கலாம். நான் சவால் விடுறேன், மொத்த திமுக ஐடிவிங்க்கு சவால் விடுறேன். உனக்கு 24 மணி நேரம் நான் டைம் கொடுத்துட்டேன். நேற்று நைட் நீ ஆரம்பிச்ச, நாளைக்கு காலையில் 6 மணி வரைக்கும் உனக்கு டைம் கொடுக்குறேன். அரசு இயந்திரம் எல்லாத்தையும் பயன்படுத்தி கெட் அவுட் மோடின்னு எவ்வளவு ட்வீட் போட முடியுமோ போட்டுக்க. நாளைக்கு காலையில் 6 மணிக்கு நான் ஆரம்பிக்கிறேன். என்னுடைய முகநூல்ல இருந்து கெட் அவுட் ஸ்டாலின், தமிழ்நாட்டிலிருந்து ஸ்டாலின் வெளியே போ. ஆட்சி செய்ய தெரியல, சட்டம் ஒழுங்க பாதுகாக்க முடியல, எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, தரமான எந்த ஒரு வசதியும் இல்லை. அதனால ஸ்டாலின் அவர்களே, நீங்களும் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறுங்கன்னு நாளைக்கு காலையில் 6 மணிக்கு என்னுடைய முகநூல்ல கெட் அவுட் ஸ்டாலின் ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு நீங்க எவ்வளவு ட்வீட் போட்டீங்களோ மொத்தமா குறிப்பெடுத்து கணக்கெடுத்து எழுதி வச்சுக்கங்க. நாளைக்கு 6 மணியிலிருந்து பிஜேபியினுடைய காலம். நாங்க எவ்வளவு போறோம் குறிப்பெடுத்து கணக்கு பாருங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.